அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எங்கள் யூடியூப் சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு சிறிய மாற்றம் மிகப்பெரிய புரட்சிக்கான ஆரம்பமாக இருக்கும். அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ண ஆசைப்பட்றோம். நாம் சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று ஈடுபாடின்மை. அப்போ ஈடுபாடு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் வரும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல போகிறோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வீட்டை சுற்றி விவசாயம், வீட்டிலேயே விவசாயம். சிறிய ஆரம்பம் பெரிய புரட்சி. அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளி, காய்கறி கழிவுகள், முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பக்கெட் மண்ணில் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டே வாங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முட்டை தோல் இருக்கும் இல்லையா, அது கிடைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலக்கிட்டே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு 7 நாள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு செடிகளுக்கான தேவையான உரத்தை நீங்களே பெறலாம். அப்போ இந்த உரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், உரம் பண்ணிட்டேன், இந்த உரத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட், பிளாஸ்டிக் பாக்ஸஸ், தண்ணி கேன், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு நிரப்பி இந்த உரத்தையும் போட்டு தண்ணியை கலக்கி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த விதை தேவைப்படுதோ அந்த விதைகள் சிலவற்றை அழகாக தூவி தினமும் தண்ணி விட்டு உரமிட்டு பராமரித்து வந்தால் ஒரே மாதத்தில் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை பெறுவதற்கான தோட்டம் ரெடி. இந்த மாற்றம் எங்கே ஆரம்பிக்கும்? நம்மளிடம் மட்டுமல்ல, நம் குழந்தைகளிடமும் இது மாதிரியான சிறிய விஷயங்களை கொடுக்க பழகுவோம். நன்றி.